எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வாங்க பவி. இன்றைக்கு என்ன நாள்னு சொன்னால் தமிழின படுகொலையின் நினைவு நாள், கடைசி நாள்னு சொல்கிறாங்க முள்ளிவாய்க்கால். எனக்கு இதில் அனுபவம் பெருசாக இல்லை. என்னென்னு சொன்னால் நான் பிறந்தது எல்லாமே பருத்தூர் தான். ஜஃப்னால இருக்கிற எங்களுக்கு இந்த இயக்கம் ஒன்று எனக்கு சத்தியமாக தெரியாது. இந்த கிளிநொச்சி சில பேர் சொல்லத்தான் எனக்கு விளங்கினது. நாங்கள் நாளை கதை சொல்லும்போது படக்கதையை சொல்கிறீங்க இப்போ அந்த கதை சொன்னவா, இப்படி நடந்தது, இப்படி கஷ்டப்பட்டாங்க, இப்படி முகாமுக்கு போனாங்க, சுட்டாங்களாம் அப்படின்லாம் நான் கேள்விப்படும்போது சில விஷயங்களை பொய்யன்னு தான் நம்பினான். சும்மா என்ன மற்றக்கான்னு சொல்கிறேன்னு சொல்லி. ஆனால் சில பெரியார்கள் சொல்லிகளை அதை உண்மையாகவே நான் நம்பிட்டேன். மற்றது அதோட அந்த பிரபாகரன் சொல்லி படமெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த படமும் பார்க்கலையும் நான் பெருசாக நம்பல, சும்மா அந்த கட்டுக்கதையோன்னு நினைச்சேன். ஆனால் இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை கேட்கும்போது சத்தியமாக கவலையாக இருந்தது. இனிமேல் அப்படி ஒரு விஷயம் நடக்குமா இருந்தால் எல்லாருமே விரும்பி போவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கடைசி நேரத்தில் ஆட்கள் இல்லாமல் அவங்கள இழுத்துட்டு போனதுன்னெலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பொய்யன்னு தான் இவன் சொல்லினோம். எனக்கு சரியான விளக்கம் தெரியாது. என்னன்னு சொன்னா அம்மாட்ட எல்லாம் அறிஞ்சு விட்டோம். அம்மா தான் சொன்னாங்க இப்படி நடந்தது, இப்படி கஷ்டப்பட்டோம். அப்ப எல்லாரும் மனசுலயும் இருக்கிறதும் உண்டுதான். அவர் திருப்பி வந்தா அவரை மாதிரி ஒரு ஆள் இல்லையன்ற மாதிரி தான் சொல்றாங்க எல்லாமே. அவரை மாதிரி ஒரு ஆம்பளை இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்றாங்க. திருப்பி வந்தா ரொம்ப சந்தோஷம் தான் சொல்றீங்க. எங்க அம்மா மாதிரி தான் சொன்னாங்க. நிறைய கஷ்டப்பட்டு நாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். தண்ணிக்கு வழி இல்லாமல் கிடாங்க கிண்டி அந்த தண்ணியை எல்லாம் குடிச்சு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. எனக்கெல்லாம் அப்பக்கு ஒரு சின்ன வயசு, ஓரளவு வயசு தெரியும், ஞாபகம் இருக்கு. குணத்துக்கு பக்கத்துல எல்லாம் இருந்து ஒளிமை போயிருக்கிறோம். மற்றது வியக்கத்தக்க விஷயம் என்னன்னு சொன்னா, நேற்று சும்மா சொன்னவங்க நாளைக்கு கடை பூட்டுவாங்க, வர்த்தக சங்கத்தால் அறிவிக்கையில கடை பூட்டுவாங்கன்னு சொன்னாங்க. நாங்க பூட்டுட்டே தான் இருந்தேன். நான் பூட்டுட்டே இருந்தேன். எனக்கு இதுல சத்தியமா தெரியாது எல்லாம். அப்போ நான் பார்த்தேன் எல்லாரும் பூட்டுவோம். என்ன எனக்கு உண்மையாகவே இதில் அனுபவம் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ என்ன வர்த்தக சங்கம் ஒத்துழைச்சி போய்க்கல, நாங்கள் ஒத்துழைச்சி போகாட்டி பிறகு சரியில்லை. வர்த்தக சங்கமே அறிவிக்கல. நான் வியந்து பார்த்த காலம் விஷயம்னு சொன்னால் முழுக்கடையும் பூட்டுண்டேன் கிளிநொச்சி மாவட்டத்தில். அங்கே வவுனியாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ தெரியல. கிளிநொச்சி மாவட்டத்தில் முழுக்கடையும் பூட்டு. எனக்கு பார்த்தோன்னே வியந்துட்டேன், என்னடா தமிழ் மக்கள் இப்படி ஒற்றுமையாக இருக்கிறாங்களோ. நான் அதை காட்டுறவங்களுக்கு நான் இப்போ போனதால் மக்கள் ஒற்றுமையை விட அதற்காகத்தான் எல்லாமே. அதர் எங்களுக்கு அடிப்பட்ட கஷ்டம் அதுக்காண்டி தான், அவரில் ஒரு மரியாதைக்காண்டி தான் இவ்வளவு அதனால போராட்டம் பண்ணி சண்டை பிடிச்சி இவ்வளவு உயிர்களை பள்ளி கொடுத்தும் ஒரு பிரயோசனம் கிடைக்காத மாதிரி தான் எனக்கு தோணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த வீடியோ எடுக்கிற காரணம் என்னன்னு சொன்னால், இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு சொல்லி உண்மையாக நான் வியந்துட்டேன். உண்மையாக பெருமையாக இருக்குது எனக்கு தமிழ் மக்கள். எனக்கு ஏன்னு சொன்னோம், எல்லா வர்த்தகர்களும் ஒத்துழைச்சி கடைகளை பூட்டி அதுக்கண்டு ஒரு மரியாதை கொடுக்குறப்போ பெருமையாக தான் இந்த வீடியோ எடுக்கிறதுலேயே எங்களுக்கு பெருமை. அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ மெயினாகவே எடுத்துனாங்க. எங்கள் மற்ற விஷயங்களை கதைக்கிறதுல பெருமை கொள்றதுக்கு எனக்கு தெரியதே இல்லை. இந்த விஷயம் கதைக்கிறதுல நான் பெருமை கொள்கிறேன், அவ்வளோ பெருமை கொள்றது. நாங்கள் எங்களோட வீடியோஸுக்கே பெஸ்ட் வீடியோன்னு நான் இது மட்டும் தான் சொல்லுவேன். அவ்வளோத்துக்கு நாங்கள் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ரோட் ஃபுல்லாக எல்லா கடையும் போட்டு எல்லாம் க்ளோஸில் இருக்குது. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ஒரு விஷயத்துக்காண்டி. நான் சில வீடியோஸ் பார்த்துறேன். நிறைய அம்மா மேலே அந்த கல்லறையோ அதுக்கு அந்த கை மாதிரி ஒரு படம் மாதிரி ஒரு இதுன்னு போட்டிருக்கணும். அதில் கொண்டு இந்த அலையக்கிளையெல்லாம் யோசிப்பாங்க, பிள்ளைகளை பறைய கொடுத்துட்டு தாழே நம்ம சொல்லி. பாலத்தடி முள்ளியவில் பாலமெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அதில் தானே எல்லா மூட்டையில எந்தி கொண்டு அப்படியே லைனில் நடந்தது. கடைசி வட்டுவால் பாலம் கடைசி இதெல்லாம் நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனால் சின்ன பிள்ளை தானே, அதில் என்னென்ன இடம், இது எந்தெந்த இடம், இது என்ன தெளிவுன்றது ஞாபகம் இல்லை. ஆனால் ஞாபகம் இருக்கு, நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு. எங்களுக்கு இதை பற்றி அனுபவம் இல்லை. ஒரு போக போக போனோம் தான். அங்கே இங்கே கடைசியாக போய் ஒரு இடத்துல இருந்துட்டோம். நான் அக்கா சித்தி அவள் எல்லாரும் ஒரு இடத்துல இருந்துட்டோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு படத்திருக்கு, அதுக்கு பக்கத்தில் இருந்துட்டு ஒளிம்பி போன பிறகுதான் பார்க்குறோம். அந்த போனோம் சுற்றி போட்டிருக்கு துணியில். இவ்வளோ கஷ்டம். இந்த ஒரு கூடு மாதிரி விடுவாங்கள, அந்த கூடு வந்துச்சுன்றாலே பயம். அந்த கூட்டை பார்த்து தான் எனக்கு சுடுவாங்க. இவ்வளோ பாட்டு நாங்கள் பாடி அதெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. அதெல்லாம் அந்த லைட் பட்டா ஆக்களை தெரிஞ்சு அந்த ஆக்கள் லைட் அதுக்காண்டியே ஒளிகிறது இல்லை.
எங்களோட அப்பான மிஷின் சுவாரஸ்யமாகவும் இருக்கு, கவலையாகவும் இருக்கு. ஓடும்போது கூட அப்பான மிஷின் கூட அம்மா ஆட்டு பண்ண வச்சிருந்தோம். அவ்வளோதையும் விட்டு தான் ஓடினது. எங்களோட குடும்பத்துக்கு மட்டும்தான் அது கிடைக்கவே இல்லை. ஆடும் கிடைக்கல, அம்மா அப்பான மிஷினும் கிடைக்கல. மற்ற எல்லாருக்கும் கிடைச்சது. குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்கு இன்னமும் தெரியல. ஆனால் எங்களுக்கு கிடைக்கல. நிறைய பேர் பலதை இழந்து போட்டு தான் இருக்கிறாங்க. இப்போவும் எங்களை அம்மா சொல்கிறோம் பிரயோசனம் இல்லை. அவர் இழந்து போராட்டம் நடந்தோ ஒரு பிரயோசனமுமே இல்லை. ஆனால் இனி அவர் அப்படி வந்தேருன்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இனி அவர் இப்படி வந்தேரோ திருப்பி வந்தேரோ நான் எல்லாம் சத்தியமாக போவேன் நம்பி அவரோட. அவருக்காண்டி நிறைய சப்போர்ட் பண்ணுவோம். முதல் மக்களுக்கு பெருசாண்டு விளக்கம் இல்லை, அவருக்காண்டி கூட சப்போர்ட் பண்ணல, பயந்தது. ஆனால் இனி அவர் இருந்தேருன்னு சொன்னால் இனி மக்கள் பயப்படாது, எல்லாம் தைரியமாக போயிருங்களா. அதுதான் ஒரு இது. இதை பற்றி கதைக்கிறது தப்போ சரியான தெரியல. என்ன இப்போ சில பிடிக்காத ஆக்கள் சில பேர் எங்களோட தேவையில்லாம் கதைக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவரை பிடிக்காத ஆக்கள் தமிழ் மக்களில் யாருமே இருக்கிறது வாய்ப்பே இல்லை. அந்த நம்பிக்கையெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நம்மளுக்கு இந்த கிளிநொச்சி வீதியை காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கடை ஃபுல்லாக எட்டு கடையும் திறப்பு, எல்லா கடையும் போட்டியிருக்கு. சில உள்கடையில் மட்டும் திறந்துருக்காங்களே தெரியல. மற்றபடி ஃபுல்லாக போட்டியிருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளுக்கு அந்த வியூவை காட்டுறோம் பாருங்க. என்னது பார்த்தீங்கன்னா எப்படி கிளிநொச்சி வீதி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஆக்கால் நடமாட்டம் இருக்குது, வாகனங்கள் ஓட்டம் இருக்குது. ஆனால் கடையெல்லாம் பூட்டி இருக்குது. பார்த்தீங்களா, இதை நிற்க உண்மையாகவே பெருமையாக இருக்குது. சத்தியமாக சொன்னால் பெருமையாக இருக்குது. இந்த சப்போர்ட்டை வழங்கிய கிளிநொச்சி மக்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறோம் நாங்கள் எல்லாருமே. மற்றது இந்த முள்ளிவாய்க்கால் ஏதோ தீபமேற்றி வழிபடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஃபோன் பண்ணது ஆசை, ஆனால் எனக்கு லைசன்ஸ் இல்லை. நேரம் போக வாய்ப்பு, அண்ணாக்களோட போக வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறோம். எல்போட்டை வச்சு தான் ஓடிக்கொண்டிருக்கேன். ட்ரை பண்ணுறோம். காட்டணுன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோவே. ஸோ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டோம். பார்த்தீங்க எப்படி இருந்து கொண்டு பார்த்துருக்கீங்க. அப்போ இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்களுடைய பவி ஜது.